நமக்கு வாய்க்கின்ற இன்பங்கள் எது எதுவோ அத்துணையும் குருநாதன் நாமத்தை சொன்னால் எளிமையாக வாய்க்கும். குருநாதன் நாமத்தை சொன்னால் எளிமையாக வாய்க்கும். ஏன்னு கேட்டால் இறைவன் நாமத்தை சொல்கிற போது நாளைக்கு கிடைக்கும். குருநாதன் பேரை சொன்னால் இன்றைக்கே கிடைச்சிடும். சும்மா அடிச்சு விடாதீங்க, அப்படியே போகிற போக்கில் அடிச்சு விடாதீங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சான்று சொல்லணுமா இல்லையா? சான்று சொல்லணும். எங்கே இருக்கிறது? பெரிய புராணத்தில் இருக்குது. பெரிய புராணத்தில் இருக்குது. பல மாதிரி சொன்ன செய்தி தான், நீங்களும் கேட்ட செய்தி தான். எங்கே? நம்முடைய நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் வரலாற்றில் அவர் எங்கே போனார்? திரு அதிகை போனார். திரு அதிகை போனார். திரு அதிகை எல்லைக்கு போன உடனே அவருக்கு என்னது? நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருக்கரம் தீண்டி உளவார திருத்தொண்டு செய்த பதி. அந்த திரு அதிகை பார்த்தா அங்கே அவர் கைப்படாத இடமே இல்லை. கைப்படாத இடமே இல்லை. அவர் கைப்பட்ட இடத்துல நம்ம கால் படலாமா அப்படின்னு யார் நினைக்கிறா? அவரு தான் நினைச்சார். நமக்கெல்லாம் அப்படி தோணாது. நமக்கெல்லாம் அப்படியே தோணாது. நம்மளாம் எங்கே போவோம்? வாசல் வரைக்கும் காரில் போய் இறங்குவோம். இன்னும் கொஞ்சம் ஏமாந்தா கதவு திறந்துருந்தா கோபுரத்துக்குள்ளேயும் விட்டுருவோம் காரை, இல்லையா? அதெல்லாம் நம்ம இயல்பு. அவர் எங்கே? ஊர் எல்லையில் நிற்கிறார். ஊர் எல்லைக்கு மேலே அவரால் போக முடியல. இது எப்படி? அவர் கரம் பட்ட இடத்துல நம்ம கால் படலாமா? ஆகாது. நான் இந்த மண்ணை மிதியே. நாவுக்கரசு பெருமான் திருக்கரம் தீண்டி உளவாரம் செய்த இந்த பதியை நான் மிதியே என்று ஊர் எல்லையில் இருந்தார். அப்படியே ஊரை சுற்றினார். இப்போ அதிகை பெருமான வணங்கணும். போய் அந்த தலத்தை முதல்ல பிரகாரம் வணங்கி உள் பிரகாரம் வணங்கி போய் பெருமானை வணங்கணும். இது முறைமை. ஆனால் இப்போ அவரால் என்ன செய்ய முடியல? ஊருக்குள்ளே போகிறதுக்கு மனசு ஒப்பலை. அதனால் என்ன செஞ்சாருங்க? அப்படியே ஊரை வளமாக வர இரவு ஆகி போச்சு. சித்தவட மடத்தில் போய் தங்குறாரு. வரலாறு நமக்கு தெரியும். பெருமான் வந்தார், என்ன செஞ்சார்? அப்படியே வயோதிக வடிவத்தில் வந்தார். காலத்துக்கு தலை மேலே வச்சு படுத்தார். இவர் பார்க்குறாரு, என்னையா பெரியவரே, காலு தலை மேலே படுது. அப்படியா? திசையறியா வகை செய்தது மூப்புக்கா. வயசாகி போச்சுப்பா, எந்த திசையில் காலை நெட்டுறனே எனக்கு தெரியல. பட்டிருக்கும். அப்படியா? சரி இரு, நான் வேணா அந்த பக்கம் போய் படுக்கிறேன். இல்லை நீங்கள் படுங்க, நான் போய் அந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சார்? போய் அந்த பக்கம் படுத்தார். உடனே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திருப்பியும் தலை மேலே ஒன்றையும் இடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவர் அங்கே போய் வச்சு காலத்துக்கு தலை மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறார். உடனே எதிர்ச்சி, என்னங்க பெரியவரை? இருக்கும்பா, வயசாகிடுச்சினர். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறையினர். பல முறை படுது. கடைசியாக கோபமே படாத நம்பி ஆரூருக்கு கோபம் வந்துருச்சு. என்னது? என்னை இங்கு பல்கால் மிதித்தனை. நீ யார்? நீயே? ஒரு தடவை தெரியாமல் பட்டுருச்சுன்ன பரவாயில்ல, 2 தடவை சொன்ன பரவாயில்ல, திரும்ப தலையை மிதிச்சிட்டு இருக்கிற. எங்கே போய் படுத்தாலும் தலை மேலே காலை நீட்டிக்கிட்டே இருக்கிறே, நீ யார்னார்? என்னை அறிந்திலையோ என உருக்கரந்தான். அந்த வடிவத்தை மறைந்தார் பெருமான். அப்போ தான் தம்மானை அறியாத சாதியாரும் உளரே. என் நாய்க்கு கூட முதல்வனுக்கு தெரியுமையா, நாயை விட கீழானவன் என்று பதிகம் பாடுவதை நாம் பார்க்க. இது வரலாற்று செய்தி. என்ன செய்தின்னு கேட்டால், நாவுக்கரசு பெருந்தகையார் வேண்டி பெற்ற திருவடி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூரம் பெருமானார் நல்லவர். வேண்டி பெற்ற திருவடி நம்பி ஆரூரருக்கு வேண்டாமையே கிடைச்சது. இவர் கேட்டு வாங்கினாரு. இவருக்கு என்ன கிடைச்சது? கேட்காமையே கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னா, நாவுக்கரசு பெருமானை வணங்கியதுனால அவருக்கு கிடைத்த உச்சபட்சமான பயன் என்னன்னு பார்க்குறாரு பெருமான். உச்சபட்சமான பயன் என்னன்னு பார்க்குறாரு. அதை இவருக்கு கொடுத்துருவோம். அவர் என்ன கேட்டாரோ அதை அவருக்கு என்ன செஞ்சாருங்க? இங்கே கேட்டால் நல்லூருக்கு வானார். சத்தி முற்றத்தில் கேட்டதுக்கு திருவடி எங்கே கொடுத்தாரு? நல்லூருக்கு வானார். சத்தி முற்றத்தில் பெருமானே திருவடி சூட்டணுனார். சரி கொடுத்துருவோம், நல்லூருக்கு வானார். நல்லூர் வந்து தான் கொடுத்தார். கேட்ட இடத்துல கொடுக்கல. அவருக்கு கேட்டு கொடுத்தது, இன்று கேட்டது, இந்த தளத்தில் கேட்டது அந்த தளத்தில் கிடைச்சது. இவர் கேட்கவும் இல்லை, அவருக்கு உடனே கிடைத்தது. காரணம், அடியாரை வணங்கினார். குருநாதனை வணங்கினா
அவர்கள் பெற்ற பேர் நம்ம வேண்டாமையே கிடைக்கும், வேண்டாமையே கிடைக்கும். இதுதான் இறைவனது கருணை, இறைவனது கருணை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும். சித்தியாரில் நமக்கு சொல்லுவார், ஈசனுக்கு அன்பிலார் அடியவர்க்கு அன்பிலார், ஈசனுக்கு அன்பிலார் அடியவர்க்கு அன்பிலார். அப்படின்னா இறைவன் மீது நமக்கு அன்பு இருக்கிறது என்பது எப்போ முழுமையடையும் கேட்டால், அடியாரிடத்து அந்த அன்பு வந்தால்தான் நீங்கள் பெருமான் மேலே வச்சிருக்கிற அன்பு 100%ன்னு அர்த்தம். இறைவன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்குது, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கங்க. இது 100%ஆ அப்படின்னு கேட்டால் இல்லை. 100% ஆனால் இல்லை. இது எப்போ 100% ஆச்சு அப்படின்னு கேட்டால், வேடம் கைதோல வீடு எளிதான். இந்த வேடத்தை பார்த்தாத யார் ஞாபகத்துக்கு வரணும்? பெருமான். 3 இடத்துல சிவபெருமான் தெரியணுங்கிறார். சிவபெருமான் எங்கே தெரியணும்? 3 இடத்துல. இந்த 3 இடத்துல உங்களுக்கு சிவன் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வச்சிருக்கிற அன்பு 100%. குரு லிங்க சங்கமம், குரு லிங்க சங்கமம். குருநாதன் காட்டத்தான் லிங்கத்தில் உங்கள் சிவன் தெரியும். குருநாதன் காட்டத்தான் லிங்கத்தில் சிவன் தெரியும். அப்போது முதல்ல குருநாதர் காட்டுவார், இந்த லிங்க திருமேனியில் சிவபெருமானை பாரு, சிவபெருமானை பாருன்னு யார் சொல்லுவா? குருநாதர் சொல்லுவார். நீங்கள் லிங்க திருமேனியில் சிவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா குருநாதர் சிவமா தெரிவார். முதல்ல குருநாதர் நமக்கு என்னவா தெரிவார்? குருநாதராக தான் தெரிவார். முதல்ல குருநாதர் என்னவா தெரிவார்? குருநாதராக தான் தெரிவார். இவர் காட்ட நீங்கள் எதில் சிவத்தை பார்க்கணும்? நீங்கள் ஆன்மார்த்த பூசை பண்ணுறோமா இல்லையா? ஆன்மார்த்த பூசை, அகப்பூசை புறப்பூசை என்று 2 இடத்துலையும் அந்த லிங்க திருமேனியில் சிவத்தை தரிசிக்கணும், சிவத்தை தரிசிக்கணும். தரிசித்து 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 பக்குவம் ஆணவமலம் தேஞ்சு 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 கழிகிற போது அந்த அந்த லிங்க திருமேனியில் அகத்தும் புறத்தும் ஒரே காட்சி நிகழணும். அகத்தில் கண்ட காட்சியும் புறத்தில் காணுகிற காட்சியும் எப்படி இருக்கணும்? ஒரே காட்சியாக. 2க்கும் வேறுபாடே தெரியக்கூடாது. அங்கே காண்பதும் இங்கே காண்பதும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி நிகழ்ந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களுக்கு அந்த சிவத்தை காட்டிய குருநாதர் என்னவா தெரிவார்? சிவமா தெரிவார், சிவமா தெரிவார். இப்போ நமக்கு என்னாச்சு? இந்த பக்குவம் என்ன ஆகுது? அப்படியே முதிர்ந்துக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். முதல்ல சிவலிங்கத்தில் பார்க்கணும், அப்புறம் யார்கிட்ட பார்க்கணும்? குருநாதர்கிட்ட பார்க்கணும். அதன் பிறகு திருநீறு தடித்த எல்லா இடத்துலையும் சிவன் தெரியும். எங்கெல்லாம் திருநீறு தெரிகிறதோ அங்கெல்லாம் என்ன தெரியணும்? சிவபெருமான் தெரியணும், சிவபெருமான் தெரியணும். அது நமக்கு 9ஆம் நூற்பாவில் சொல்லுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லுவார். ஒரு கன்னி பெண்ணை பார்க்கிற போது, ஒரு அழகான கன்னிப்பெண், ஒரு அழகான கன்னிப்பெண்ணை பார்க்குறோம். அது சந்தனமெல்லாம் பூசி அப்படியே நல்ல வாசனையோடு ஒரு பெண் இருக்கிறான். ஒரு 18 வயது ஆடவன், 18 வயது ஆடவன் ஒரு பெண்ணை பார்க்குறான். அழகான பெண். எவ்வளவு இதை விட எளிமையாக சொல்லவே முடியாது. 9ஆம் நூற்பாடு பாட்டு, 9ஆம் நூற்பாடு இருக்கிறது. அவனுக்கு அந்த பெண்ணை பார்க்கிற போது ஏற்படுகிற உணர்வு, 18 வயதுடைய ஆண்மகனுக்கு அழகிய பெண்ணை பார்க்கிற போது ஏற்படுகிற ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? ஒரு ஆசை, ஒரு ஆசை. அந்த ஆசை திருநீரை பார்க்கிற போது நமக்கு வரணுமா? எங்கே வரணும்? திருநீரை பார்க்கிற போது இவன் எப்படி அந்த பெண்ணை ஆசையோடு பார்ப்பானோ அந்த மாதிரி யாரை பார்க்கணும்? திருநீரை பார்க்கிற போது, தொண்டரை பார்க்கிற போது நம் உள்ளத்திலே விருப்பம் மேலெழ வேண்டும். அந்த பெண்ணை பார்த்தா இப்படி ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப மாட்டான். என்ன செய்வான்? பார்த்துக்கிட்டே இருப்பான், திரும்பி திரும்பி பார்ப்பான், திரும்பி திரும்பி பார்ப்பான். ஏன்னா அந்த ஆசை அவனுக்கு, அந்த அழகை ரசிக்கிறான். இது இருக்கா இல்லையா? அது மாதிரி எதை ரசிக்கணுமா? திருநீரை ரசிக்கணும். திருநீர் பூசிய தொண்டர்களை வணங்க வேண்டும். அப்படியே போனீங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாத நாயனார், நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் எல்லாம் என்னது? திருநீருக்குரிய அடையாளம். அவங்கெல்லாம் திருநீருக்காகவே வாழ்ந்தவங்க, திருநீருக்காகவே. புகழ்ச்சோழ நாயனார், புகழ்ச்சோழ நாயனார் என்ன செஞ்சார்? படை வீரர்கள்லாம் வந்தாங்க, எல்லாருக்கும் பரிசில் கொடுக்குறார். அது அரசருக்குரிய முறைமை. எதிரியெல்லாம் வெட்டி என்ன செய்வாங்க? தலையை தூக்கிட்டு வருவான், தலையை தூக்கிட்டு வருவான். மன்னா நான் 4 பேரை வெட்டிட்டேன், 4 தலையை தூக்கிட்டு வந்தால் என்ன செய்வான்? அப்படியே தங்க காசை வாங்கி அப்படியே வாரி கொடுப்பான். மன்னா நான் 10 பேர்த்த கொண்டுட்டேன்,
தலையை தூக்கிட்டு வந்தால் என்ன செய்வான்? இந்த புடி, இன்னும் உனக்கு இவ்வளவு செல்வம் அப்படின்னு வாரி வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறார். போரில் வெற்றி பெற்றாச்சு. இப்போது ஒரு சேவகன் கொண்டு வந்தான் சடையோடு கூடிய தலை. புகழ்ச்சோழ நாயனார் புராணம் நினச்சி பாருங்க. இதற்கு முன்னாடி 1000 தலை வந்துருச்சு. எல்லாத்துக்கும் என்ன கொடுத்தாரு? பரிசு கொடுத்தார். எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தார். ஒரு சேவகன் கொண்டு வந்தான் சடையோடு கூடிய தலை. சடையோடு கூடிய தலை அப்படியே பதைபதைத்து போனார். பதைபதைத்தே போனார். இனி நான் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று தங்க தட்டில் அந்த சடையை, அந்த தலையை தாங்கி நெருப்பை மூட்டி நெருப்பில் இறங்கிட்டார். யாரு? புகழ்ச்சோழ நாயனார். புகழ்ச்சோழன். அப்போ நினச்சி பாருங்க, வேடத்தை அவர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள், வேடத்தை அவர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த இடத்துல நினைத்து பார்க்கணும். எனவே குருநாதனை வணங்கினா குருநாதர் பெற்ற பேரு நமக்கு வாய்க்கும். குருநாதர் பெற்ற பேரு நமக்கு வாய்க்கும். எனவே மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரே, ஒரு கால் மேவுவரே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் என்னங்க கிடைக்கும்னா வேரின்மை. வேரின்மை, வேரின்மை என்பது என்னது? அத்துவிதம். வேரின்மைன்னா அத்துவிதம். அத்துவிதம் வே